இந்த ரம்யா மேல உண்மையிலேயே அண்ணம்லாம் செம்ம கோவத்துல இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்ப மட்டும் நம்ம சண்முகத்துக்கு, அதாவது தன்னோட மாமனுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆயிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஒரு நேரத்துல அண்ணன் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்திருப்பாங்க. அதாவது இந்த ரம்யாவ அடிச்சு கொல்றதுக்கு கூட தயாரா இருந்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த ரம்யா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா அவ்வளவு பிளான் பண்ணி, அதுவும் இல்லாம நம்ம இவங்க சண்முகத்த வந்து கடத்தி வச்சிருந்தாங்க. அடுத்தடுத்து இவங்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து யோசிச்சு எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ரம்யா இப்படி வசமா மாட்டிக்குவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு நேரமா, அதாவது எல்லாருக்கிட்டையும் இந்த ரம்யா என்ன சொல்லிட்டு இருந்தா, இந்த மாதிரி வந்து மாமா வந்தாரு அப்படின்னா, அதாவது சண்முகம் வந்தாரு அப்படின்னா அவர் கையால வந்து தாலி எடுத்து கொடுப்பாரு, அந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நீதான் ஏதோ பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி அன்னத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னத்து மேல பழிய தூக்கியும் போட்டாங்க. இந்த செண்பகவல்லி இருந்துட்டு இந்த ரம்யா எப்படி சொல்றாங்களோ அப்படி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கூட வந்து நம்ம சண்முகம் வந்து கண் முழிச்சு சண்முகத்தை காப்பாத்தி இப்படி மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு உண்மையிலேயே இந்த ரம்யா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம கார்த்திகா இருந்தாலும் சரி, அண்ணமா இருந்தாலும் சரி, சண்முகத்துக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ரம்யாவை சும்மாவே விட்டுருக்க மாட்டாங்க. ஏதோ அந்த கடவுள் புண்ணியத்தால வந்து எப்படியோ சண்முகத்தை வந்து காப்பாத்திட்டாங்க. அதுலயும் அந்த ஒரு மருந்துக்கு மாத்து மருந்து, அதாவது அதுக்கு வந்து இருந்ததுனால வந்து ஈஸியா காப்பாத்த முடிஞ்சது. அந்த அளவுக்கு அடுத்தடுத்து வந்து எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு. அதுவும் சண்முகையா இருந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு நாளும் வந்து நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. அதே மாதிரி நான் வந்து தாலி எடுத்து கொடுத்து அதை என் புள்ள உன்னோட கழுத்துல அதாவது சரவணன் வந்து உன்னோட கழுத்துல கட்டுவான்னு நினைச்சிட்டு இருக்கியா, அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா என்னைக்குமே நான் நடக்கவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து நம்ம சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ரம்யா இதை எதிர்பார்க்கவே இல்லை. ரம்யா வந்து என்னென்னமோ நினைச்சாங்க, இன்னும் பயங்கரமான பிரச்சனை எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஆனா கடைசியில ரம்யா இப்படி வசமா மாட்டிக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு நேரத்துல ரம்யா சொல்றத கேட்காம இங்க நம்ம சண்முகம் சொல்றது, அடுத்ததா அண்ணன் சொல்றது, கார்த்திக் சொல்றது, இது எல்லாத்தையுமே இந்த செண்பகவல்லி கேட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா செண்பகவல்லி எப்பவுமே வந்து தப்பான ஒரு டிசிஷன் எடுக்கிறது, தப்பானவங்க கிட்ட போய் சேர்றது இப்படின்ற மாதிரி வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா இதுல ஒரு கேள்விக்குறியாவே இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்படி எல்லாம் போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்ததா அண்ணன் இருந்துட்டு இந்த ரம்யாவை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம சண்முகம் கண்முழிக்காதப்பவே போட்டு பொளந்து கட்டினாங்க. இப்போ வந்து இன்னும் பயங்கர கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. இனிமே நீ நினைக்கிறதெல்லாம் வந்து நடக்காது ரம்யா. நீ வந்து என்னென்னமோ நினைச்ச, ஏதேதோ நினைச்ச. ஆனா இதுக்கப்புறம் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா வந்து உன்னோட நிலைமை இதுதான், உன்னோட சுச்சுவேஷன் இதுதான், இதுக்கு மேல வந்து ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம அண்ணன் இருந்துட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ரம்யாவுக்கு ஆரம்ப கட்ட காலத்துல இருந்தே தெரிஞ்சிருக்கணும், நம்ம அண்ணத்துக்கிட்ட வந்து போட்டிடுறோம், அண்ணத்து மேல கோவமா இருக்கும், அண்ணத்தை வந்து ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறோம், அண்ணத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா கடைசியில அசிங்கப்பட்டு போய் அவமானப்பட்டு போய் நிக்கிறது நம்ம மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சு அப்பவே நம்ம அண்ணத்து கூட வந்து போட்டிடுறதையும் அண்ணத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறதையும் இது எல்லாத்தையுமே வந்து அமைதியா விட்டுருக்கலாம். ஆனா இந்த ரம்யா இருந்துட்டு நான் வந்து சாதிச்சிருவேன், நான் அண்ணத்தை அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது உண்மையிலேயே அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்கு. அதுலயும் ரம்யா இருந்துட்டு இப்ப மட்டும் அடங்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இப்போ வந்து ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிதான் அவ்வளவு இதா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இத்தனை நாள் வந்து சண்முகம் வருவாரு, அவர் கையால தான் தாலியை எடுத்து கொடுத்து இந்த கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவ்வளவு ஓட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சண்முகையாவே எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொன்னதுக்கு அப்புறமா இப்போ எல்லாமே முடிஞ்சது. இந்த கல்யாணமும் தடுத்து நிக்கதான் போகுது. இங்க சரவணன் வந்து இந்த ரம்யாவோட கழுத்துல தாலியை கட்ட போறது கிடையாது. ஆனா அதே சமயத்துல நம்ம அண்ணன் இருந்துட்டு உண்மையிலேயே அவ்வளவு கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க. கார்த்திக்லாம் வந்து இருக்கிற கோவத்துக்கு இந்த ரம்யாவை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்படி ஒரு கேவலமான ஒரு பொண்ணை வந்து நம்ம ஆரம்ப கட்ட காலத்துல வந்து லவ் பண்ணிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை கார்த்திக்கும் வந்து ஃபீல் பண்ணிட்டாங்க. ஃபீல் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரி என் மாமா வந்து இப்போ உயிரோடு இருக்கிறதுனாலையும் அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாததுனால நீ தப்பிச்ச, இல்லைன்னா உன்னை இங்கேயே அடிச்சு கொன்னு போட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அண்ணன் இருந்துட்டு இந்த ரம்யாவை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ரம்யா அப்படியே திரு திரு
திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு பேசுறதுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா அவ்ளோ வந்து ஸ்ட்ரிக்ட்டா எல்லாத்தையுமே முடிச்சுட்டாங்க. அதே மாரி நம்ம கார்த்திக் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்டின்னா, நான் வந்து அதாவது என் அப்பாவ கடத்துனது நீ தான் அப்டிங்கிறத நான் வந்து நிரூபிக்க தான் போறேன் அப்டிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த நிரூபிச்சு எப்படியாச்சு இந்த ரம்யாவ ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்டின்றதுக்காக இவங்க போராடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்கல. இன்னொரு பக்கம் வந்து சண்முகையாவுக்கு எல்லாமே தெரியும். இங்க நடக்கிறது எல்லாமே டீட்டெயிலா ஏ டூ இசட் வந்து தெரியும் அப்டிங்கிறதுனால, அந்த அளவுக்கு எந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் இல்ல. அதுவும் இல்லாம இந்த ரம்யாலாம் வந்து நம்ம அண்ணத்து மேலேயே பழி போட்டாங்க. அதாவது தாய் மாமா வந்து தாய் ஸ்தானத்துல வந்து இருந்துட்டு தான் அண்ணத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஊர் மக்கள் எல்லாருமே அண்ணத்து பக்கம் தான் வந்து சாதகமா நின்னாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அண்ணன் இத பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க. உண்மையிலேயே அது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு கடைசியில நம்ம சண்முகையாவ வந்து இப்படி காப்பாத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. இந்த ரம்யா கடைசியில தோத்து போயிட்டாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே ஆரம்பத்துல இருந்தே அவ தோத்து போயிட்டு தான் இருக்கா. ஏன்னா ஆரம்பத்திலேயே கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா. ஆனா எதிர்பாராத விதமா கார்த்திக் வந்து அண்ணத்தோட கழுத்துல தாலிய கட்டுனதுனால அப்பவே தோத்து போயிட்டா. அப்ப இருந்து தொடர்ந்து தோத்துக்கிட்டே தான் இருக்கா. பட் இருந்தாலும் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மனசுக்குள்ளேயும் வந்து ஏதோ ஒரு ஆசை இருக்கு போல. அதனால தான் விடாம வந்து போராடிட்டு இருக்கா. எப்படியாச்சும் வந்து இவங்கள அழிக்கணும். இவங்கள நல்லபடியா வாழ விடக்கூடாது. இவங்கள வந்து நிம்மதியா இருக்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அண்ணத்தையும் அதே மாரி கார்த்திக்கையும் பிரிக்கிறதுக்காக அவ்வளோ பெரிய ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்து எல்லாமே ஏமாற்றமா தான் போய் முடிஞ்சுட்டு இருக்கு இந்த ரம்யாவுக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.